ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சூப்பரான ஜாப் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜாப் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இது ஜாபுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே செல்ஃப் சைன் போட்டு வித் ஒரிஜினல் காப்பீஸோட வித் ஃபோட்டோ காப்பீஸோட சேர்த்து கொண்டு போங்க. இன்டர்வியூ டேட் வந்து கம்மிங் 3/9/2024 at 9:30 AM to 12 PM வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும். என்னென்ன பொசிஷன் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 18 வேக்கன்ட் வந்து இருக்குது. இப்போ ரிசர்வேஷன் 6 வேக்கன்ட்டு, ஓபிசிக்கு 5 வேக்கன்ட், எஸ்சிக்கு 3 வேக்கன்ட், எஸ்டிக்கு 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷன் 10 வேக்கன்ட் இருக்குது, 5 வேக்கன்ட் இருக்குது, 3 வேக்கன்ட் இருக்குது. எஸ்டிக்கு 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் 5 வேக்கன்ட், என்சிக்கு 5 வேக்கன்ட், எஸ்சிக்கு 3 வேக்கன்ட், எஸ்டிக்கு 1 வேக்கன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்ட் இருக்குது. ஜென்ரல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் 4, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு வந்து கிடையாது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் டோட்டலாக வந்து 4 வேக்கன்ட். இதில் அப்பர் ரிசர்வேஷன் 3 வேக்கன்ட்டும், ஓபிசிக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. அதர் கேட்டகரிக்கு வந்து வேகன்சி கிடையாது. வேக்கன்ட் இருக்குது. இதில் அப்பர் ரிசர்வேஷன் மட்டும் 1 வேக்கன்ட்டு, அதர் கேட்டகரி கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஸ்டடிக் அண்ட் கைனக் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷனுக்கு 5 வேக்கன்ட், ஓபிசிக்கு 1 வேக்கன்ட், எஸ்சிக்கு 1 வேக்கன்ட், எஸ்டிக்கு கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெடிசனில் டோட்டலாக 6 வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷன் 5 வேக்கன்ட், ஓபிசிக்கு 1 வேக்கன்ட், எஸ்சிக்கு கிடையாது, எஸ்டிக்கு கிடையாது, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கிடையாது. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் டோட்டலாக 1 வேக்கன்ட் இருக்குது. இது அப்பர் ரிசர்வேஷன் மட்டும் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் வந்து டோட்டலாக 2 வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷன் மட்டும் 2 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் 2 வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷனுக்கு மட்டும் 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேடியோ டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வேக்கன்ட் இருக்குது. அப்பர் ரிசர்வேஷன் 5 வேக்கன்ட்டு, ஓபிசிக்கு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து 90 வேக்கன்ட் வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 45, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 48 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து கம்மிங் 3/9/2024 at 9:30 PM இருக்கிற மாதிரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து பெர் மந்த்துக்கு 2 lakhs. இங்கே இருக்கவங்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட செல்ஃப் சைன் போட்டு வித் ஃபோட்டோ காப்பி போட்டு வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சேர்த்து கொண்டு போங்க. டேட் வந்து கம்மிங் 3/9/2024. ஓகே, நீங்கள் வந்து டெல்லி மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி செல்ஃப் சைன் போட்டு கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, உங்களுடைய MBBS கம்ப்ளீட் பண்ண வித் டிகிரி சர்டிஃபிகேட் வித் ஈச் இயர் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்டு, இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, டெல்லி மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, உங்களோட ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வித் ஐடென்டிஃபை ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சேர்த்து கொண்டு போங்க. இன்டர்வியூ எப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.